ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அரிசியே இல்லாம பாசிப்பருப்பு மட்டும் வச்சு சூப்பரா ஒரு புரோட்டீன் ரிச் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த டம்ளர்ல பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். தனித்தனியா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்னாவே நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா 4-5 வாட்டி கழுவிட்டு இது மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு பெரிய மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி தேவைக்களவா ஊத்தி நல்லா நைஸா இட்லி மாவு பதத்துக்கு அதை அரைச்சு எடுத்துக்குவோம். இட்லி உளுந்து மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அப்பதான் சாஃப்டா வரும். ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா நீர்த்த மாதிரி ஆயிடும். நாம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா உப்பும் மாவும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம அதையே 8 மணி நேரம் புளிக்கிறதுக்காக வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாத்தீங்களா? கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம இட்லி தட்டுல இட்லி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா புரோட்டீன் ரிச் இட்லி ரெடி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா இருக்கும். பாய்.